நம்ம சூர்யா பார்த்தீங்கன்னா, இந்த கௌஷிக்க கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கௌஷிக்க வந்து ரோட்ல பார்த்துட்டு வந்து, இங்க இந்த ஆள் வந்து எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. அதே மாதிரி கரெக்ட்டான டைமிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, உஷாரான அந்த கௌஷிக் வந்து அப்படியே சூர்யா கிட்டேருந்து தப்பிச்சு ஓட பார்ப்பாரு. இது எல்லாமே வந்து நோட் பண்ண நம்ம சூர்யா பார்த்தீங்கன்னா, நிச்சயமா வந்து இவனுக்கும் வந்து சுரேகா வந்து காணாம போனதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு போல இருக்கு. நம்மள பார்த்தோனே வந்து ஓடுறானே! கண்டிப்பா இவன கண்டுபிடிச்சா ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வரும் அப்படிங்கிற மாரி வந்து சூர்யா நெனச்சுக்கிறாரு. அதனால கௌஷிக் வந்து வேகமா போனத வந்து பின்தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்மளோட சூர்யாவும் வந்து கார்ல ஏறி வேகமா விறுவிறுன்னு வந்து போறாரு. ஒரு வழியா பார்த்தீங்க அப்படின்னா வந்து கௌஷிக் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள போயிட்டு கரெக்ட்டா வந்து மாதங்கி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள போயிறாரு. கரெக்ட்டா சூர்யாவும் பின்னாடியே வராரு. பின்னாடி வந்து பார்க்கும்போது, என்னடா இவன் இந்த ஆள் இப்ப தானே இந்த பக்கம் வந்தான். அதுக்குள்ள காணாம போயிட்டானே! எங்க போயிருப்பான்? அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம மாதங்கியோட வீடு அங்க தான் இருக்கு அப்படிங்கிறது நம்ம சூர்யாவுக்கு வந்து தெரியாது. இதுக்கு பின்னாடி இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா, மாதங்கி அப்படிங்கிறதும் வந்து யாருக்குமே தெரியாது. அதனால கௌஷிக் வந்து அப்போதைக்கு வந்து தப்பிச்சுடுறாரு. கௌஷிக், மாதங்கி அதுக்கப்புறம் ரஞ்சித் இவங்க 3 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான மாஸ்டர் பிளான வந்து போடுறாங்க. ஏன் அப்படின்னா, ஆக்சுவலி வந்து அந்த சுரேகாவோட முடிய கட் பண்ணது வந்து சுந்தரவல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சு, அவங்கள நிம்மதி இல்லாம ஆக்கணும். அவங்களோட சந்தோஷத்த வந்து ஃபுல்லா குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. அடுத்து வர எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம புனிதாவ வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கப் போகுது. ஏன் அப்படின்னா, அந்த தலைமுடி வந்து கட் பண்ணாங்க இல்லையா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெர்ஃப்யூம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து பண்ண போறாங்க. அது மட்டும் கிடையாது. நம்ம புனிதா மேலயும் அதே மாதிரி பெர்ஃப்யூம் வர்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க பிளான் பண்ண போறாங்க. இது எல்லாமே கௌஷிக்கோட வேலை தான். ஆக்சுவலி வந்து புனிதாவ வந்து கௌஷிக் லவ் பண்ண வைக்கிறது எல்லாமே வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து மாஸ்டர் பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்றாங்க. புனிதாவ வந்து ஒரு ட்ரம்ப் கார்ட் மாரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவள வச்சு மட்டும் தான் வந்து இந்த குடும்பத்த அழிக்க முடியும். பிளஸ் நம்ம நெனச்ச மாதிரி ரொம்பவே சுதந்திரமா இருக்க முடியும். இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாரையுமே நம்ம அழிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும். அதனால தான் வந்து நந்தினியோட தங்கச்சி புனிதாவ பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணி அந்த கௌஷிக் வந்து அப்படியே லவ் பண்ற மாரி நடிச்சு வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இத பத்தி எதுவுமே தெரியாத புனிதாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஹேப்பியா வந்து நம்ம இவன வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவன் உண்மையானவ அப்படிங்கிற மாரி நம்பிக்கிட்டு வந்து இருக்காங்க. ஆனா இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. பொய் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பா கூடிய சீக்கிரத்திலேயே வந்து தெரிய வரப்போகுது. இந்த பக்கம் இவங்க 3 பேருமே சேர்ந்து வந்து பயங்கரமா பிளான் பண்றாங்க. நாங்க சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கௌஷிக் கரெக்ட்டா நீ தான் வந்து பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது. மாதங்கிய பொறுத்தவரைக்கும் வந்து அவ யாரு, எங்கேருந்து வந்திருக்கா, என்ன ஏது அப்படிங்கிற விவரம் வெளியில தெரிஞ்சிடவே கூடாது. அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து அலர்ட் ஆயிருவாங்க. அதுவும் அந்த சூர்யா, நந்தினி இவங்க 2 பேர்கிட்டயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் உடனே அவங்களுக்கு சந்தேகம் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால நீ பண்ற ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து நம்ம கௌஷிக் வந்து இப்போதான் நான் வர வழியில வந்து சூர்யாவ பார்த்தேன். அவ என்ன வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது கௌஷிக்க பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் வந்து ஓங்கி கன்னத்திலே வந்து அடிச்சுறாரு. "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனு? நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற பிளான் எவ்ளோ பெரிய பிளான் தெரியுமா? இது கொஞ்சமாவது சொதப்பாம இந்த விஷயத்த பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்ன நாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். நீ என்னடான்னா இவ்ளோ அசால்ட்டா வந்து அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவன் என் பின்னாடி வர்றான்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்க. இப்போ என்னதான் ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் டக்குன்னு வந்து உள்ள வந்துட்டேன். அவன் வந்து தேடிட்டு போயிருப்பான். எனக்கு வந்து யாருன்னு சொல்லிட்டு அடையாளம் சரியா அவனுக்கு தெரியல. ஒரு வேளை விசாரிக்கலாம் அப்படின்னு கூட வந்து என் பின்னாடி வந்திருப்பான்." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கௌஷிக் வந்து சொல்றான். மாதங்கி சொல்றாங்க, "இங்க பாரு, நீ பண்ற வேலைய ஒழுங்கா பார்த்தா மட்டும் தான் வந்து நம்மளால வந்து இதுலேருந்து ஈஸியா தப்பிக்க முடியும். அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நீ உயிரோடயே இருக்க முடியாது." அப்படின்னு மாதங்கியோட கௌஷிக்க போட்டு மிரட்டுறாங்க. "உன்னோட வேலை என்ன அப்படின்னா, அந்த புனிதாவ லவ் லவ் பண்றது. நீ என்ன சொன்னாலும் அவ வந்து கரெக்ட்டா அத வந்து கேட்கணும். அந்த மாரி நீ நடந்துக்கணும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தலைமுடிய கரெக்ட்டா அவங்க வீட்டு வாசல்ல போய் போட போறாங்க. அது மட்டும் கிடையாது. அந்த பெர்ஃப்யூமும் அதில போட போறாங்க. பிளஸ் அதே பெர்ஃப்யூம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புனிதா மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்க போறாங்களாம். மேபி குடுக்க போறாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சூர்யாவுக்கும், நந்தினிக்கும் அந்த பெர்ஃப்யூம் போட்ட ஆளு தான் வந்து அந்த கொலைகாளி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. அதே பெர்ஃப்யூம் வாட இவன் மேலயும் வந்து அடிக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்து இவள வந்து அடிச்சு விசாரிக்க போறாங்க. விசாரிக்கும்போது தான் வந்து என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்கு முன்னாடி ஒரு வேளை இந்த கௌஷிக்க வந்து நம்ம சூர்யா புடிச்சிருந்தாரு அப்படின்னா கூட ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்குமே இப்ப வாய்ப்பு இல்லாம போயிருச்சு. இது எல்லாத்துக்குமே மொத்தமா பார்த்தீங்கன்னா, நம்ம புனிதா தான் வந்து பலியாடு ஆகப் போறாங்க. என்ன ஏது நடக்குதுன்னே புரிஞ்சுக்காம, தேவையில்லாம ஒருத்தர லவ் பண்ணி இப்போ பெரிய பிரச்சனையில வந்து அவங்களே போயிட்டு மாட்டிக்க போறாங்க.
இதுலேருந்து சூர்யா, நந்தினி இவங்க 2 பேரும் இவள எப்படி காப்பாத்த போறாங்க? என்ன உண்மை யாரு பண்ணா? அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.